சொல்ல போனா ரொம்ப மோசமான நிலையில இருக்கிறேன். என் நிலையை பார்த்தா எனக்கே ரொம்ப அசிங்கமா இருக்குது, ரொம்ப கேவலமா இருக்குது அப்படின்னு உங்க நிலையை குறிச்சு ரொம்ப வேதனையோட இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு உங்க கூட பேசுகிறார். எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 11வது வார்த்தையினுடைய கடைசி பகுதி இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. முந்தின சீரை பார்க்கலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அந்த வசனத்துடைய ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா, மிருக ஜீவன்கள் அதையெல்லாம் உங்களுக்கு நான் பல மடங்கு பெருக பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். இந்த நற்சீர் பெருக பண்ணுவேன், நற்சீர் உண்டாக்குவேன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஆங்கிலத்தில் சொல்லப்படுறது ப்ராஸ்பரிட்டிவை, ஆசீர்வாதத்தை அவர் என்ன செய்வாராம்? பெருக பண்ணுவாராம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதுக்கு முன்னாடி இருந்த ஆசீர்வாதங்களை காட்டும் இப்பொழுது நான் உனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். முந்தின நிலையை குறித்து ரொம்ப யோசிச்சு கலங்கிட்டு இருக்கீங்களா? நான் முன்னாடி அப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், இப்ப என் சூழல் இப்படி ஆயிடுச்சு, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். கர்த்தர் சொல்றாரு, முந்தின சீரை பார்க்கிற நான் உனக்கு நற்சீர் உண்டாக்க பண்ணுவேன். முந்தின ஆசீர்வாதத்தை காட்டிலும், முந்தின துக்கத்தை காட்டிலும், முந்தின கவலையை காட்டிலும் எல்லாவற்றை கர்த்தர் மாற்றி தேவன் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் சொன்னார்னா அதை கர்த்தர் நிச்சயமாய் நிறைவேற்றுவார். பாருங்க, யோசேப்பு வாழ்க்கையில குழியின் அனுபவம், சிறைச்சாலை அனுபவம், ஆமென், தவறான பெயர், நாம ஏமாற்றுதல் எல்லாம் இருந்தாலும் தேவன் நினைச்சத தெரியுமா? முந்தின சீரை பார்க்கலாம் கர்த்தர் அவனுக்கு ஆமென் பார்வோனுடைய சிங்காசனத்துல உட்காருகிற நற்சீர் பொருந்த பண்ணினார். அதே தேவன் இன்னைக்கு உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். சோர்ந்து போகாதீங்க. எனக்கு அது இல்லையே, இது இல்லையே, நான் அப்படி இருந்தேனே, நான் இப்படி இருந்தேனே, நான் இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறேனே. நோ, கர்த்தர் உங்களை நற்சீர் பொருந்த பண்ணுவார், நற்சீர் உண்டாக்குவார். உங்க நிலை மாறும், உங்க சூழ்நிலை மாறும், உங்க தேவைகள் சந்திக்கப்படும், உங்க அவமானங்கள் மாறும், உங்களுடைய எல்லா இல்லாமைகள் மாறும், உங்களுடைய சூழ்நிலைகளை தேவன் மாற்றி இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலாம் நல்ல பேர் எடுக்க, நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை உண்டாக்க, நல்ல பலன் உண்டாக, நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் அவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால பயப்படாதீங்க. இந்த நிலையை கர்த்தர் மாற்றி அமைப்பார். இப்போ இருக்கக்கூடிய நிலை உங்களுக்கு இது நிரந்தரமான நிலை கிடையாது. ஒரு நல்ல ஒரு நிலையை கர்த்தர் வைத்திருக்கிறார். எப்படி யோசேப்புக்கு ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு போனாரோ அதே மாதிரி கர்த்தர் உங்களையும் அந்த நற்சீர் பொருந்த பண்ணுவார். அவர் உண்டாக்குவார். அவர் தான் அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர். நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது, நம்முடைய பலத்தினால முடியாது, எதுவுமே முடியாது. ஆகையால் விசுவாசியுங்கள். என் நிலையை கர்த்தர் மாற்றுவார் என்று விசுவாசத்தோடு செல்லுங்கள். கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் சூழ்நிலை மாற்றி அற்புதமாய் ஆச்சரியமாய் நடப்பார். நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாள் இருப்பதாக. God bless you.